ஏக்கா சாம்பார் லுக் நைஸ்க்கா, ரெசிபி போடுங்க. அவ்வளோதானே தம்பி, போட்டுட்டா போச்சு. சாம்பாருக்கு 2 கப் மசூர் தால் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மசூர் தால் இல்லைன்னா துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி 4 அறுத்து சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு முழு சொரக்காய் எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து 2 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கர் மூடியை போட்டு அதுக்கு மேலே விசிலை போட்டு அந்த கேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வால்வாலாக கட் பண்ணி 4 விசில் விட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த கேப்பில் ஒரு பெரிய கடாயை எடுத்து தாராளமாக 3 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு கூடவே நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுங்க. நெய் போட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கூடவே புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கிறப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து போட்டிங்கன்னா சரியான சாம்பார் ரெடி.